திருவண்ணாமலை போலூரைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடும் லாரியில் சிறுமியிடம் அத்துமீறிய புகாரில் ஓட்டுநர், அவரின் மனைவி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 14 வயது சிறுமி. இவரது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வந்தவாசியில் உள்ள சைதானி பிபி தர்காவில் தங்க வைத்து சிறுமி கவனித்து வந்துள்ளார். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டைச் சேர்ந்த 30 வயதான ஃபாத்திமா என்பவர் சிறுமிக்கு அறிமுகமாக இருக்கிறார். பின்னர் ஃபாத்திமா மூலம் அவரின் கணவர் இம்ரான் பாஷாவிற்கு சிறுமி அறிமுகமாகியுள்ளார். லாரி ஓட்டுநரான இம்ரான் பாஷா பெங்களூரு உட்பட பல்வேறு நகரங்களுக்கு சென்று வந்துள்ளார். அதை அறிந்த சிறுமி பெங்களூருவில் தனக்கும் உறவினர்கள் உள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து தான் வேண்டுமானால் உன்னை லாரியில் பெங்களூரு அழைத்து சென்று வருவதாக உறுதியளித்துள்ளார். அதை கேட்டு சிறுமியும் பெங்களூருவை சுற்றி பார்க்கும் ஆசையில் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமையன்று ஃபாத்திமா அந்த சிறுமியை ஆற்காட்டிற்கு பேருந்தில் அழைத்து சென்றுள்ளார். பின்னர் தனது கணவர் இம்ரான் பாஷாவுடன் சிறுமியை பெங்களூருக்கு அனுப்பி வைத்துள்ளார். உடன் கிளீனராக அஜ்மல் பாஷா என்ற இளைஞரும் இருந்திருக்கிறார். லாரி நகரங்களை கடந்து ஆள்நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றதும் ஓட்டுநரும் கிளீனரும் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அவரை தாக்கி ஓடும் லாரியிலேயே இருவரும் மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லாரி பெங்களூரு செல்லும் வரை இருவரும் சிறுமியை சீரழித்துள்ளனர். லாரி பெங்களூரு நகருக்குள் நின்றவுடன் சிறுமி கீழே இறங்கி அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். அதை கேட்டு கொந்தளித்தெழுந்த பொதுமக்கள் ஓட்டுநரையும் கிளீனரையும் ரவுண்டு கட்டி புலந்தெடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெங்களூரு போலீசார் சிறுமியை மீட்டு விசாரித்தனர். அதில் தன்னை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து ஆசை வார்த்தை கூறி அழைத்து வந்து அத்துமீறியதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஓட்டுநர் இம்ரான் பாஷா மற்றும் கிளீனர் அஜ்மல் பாஷா ஆகியோரை கைது செய்தனர். அத்துடன் இந்த தகவலை வந்தவாசி காவல் நிலையத்திற்கு தெரிவித்துள்ளனர். மேலும் இருவரையும் அழைத்து வந்து வந்தவாசி போலீசாரிடம் பெங்களூரு போலீசார் ஒப்படைத்துள்ளனர். சிறுமியையும் அழைத்து வந்து வழக்கு வந்தவாசி காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் லாரி ஓட்டுநர் இம்ரான் பாஷா, கிளீனர் அஜ்மல் பாஷா மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஃபாத்திமாவையும் கைது செய்தனர். 3 பேரையும் வந்தவாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சிறுமியை அழைத்து சென்ற லாரியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 14 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பெங்களூரு அழைத்து சென்று ஓடும் லாரியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தம்பதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆரணி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.